வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 5 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம வில்லி வந்துட்டு நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, பாத்தியா வீட்டுல என்ன நடந்துச்சு அப்படின்னு. அக்கா காரி இப்ப ஏன் பேச்சுதான் கேக்குறா, உங்க யாரு பேச்சையும் அவ கேக்குறதுக்கு வாய்ப்பே இல்ல. அக்கா இப்ப ஃபுல்லா ஏன் கட்டுப்பாட்டுல தான் இருக்கா. இனிமே இந்த வீட்டுக்குள்ள உன்னோட ராஜ்யம் கிடையாது. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அத்தைக்கு ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு நல்ல முறையில நீங்க வழி நடத்துனீங்க அப்படின்னா நான் கண்டிப்பா அதை பத்தி கேட்கவே மாட்டேன். ஆனா அத்தைக்கு ஏதாவது ஆபத்து கொடுக்கற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணீங்க, கண்டிப்பா உங்களை சும்மா விட மாட்டேன். அதுக்கு வில்லி சொல்றாங்க, என்னடா என்ன மிரட்டுறியா? உன்னை இப்பதானே அக்கா வீட்டை விட்டு அடிச்சு துரத்தாத குறையா துரத்துனா, இருந்தாலும் உனக்கு திமிரு அதிகம். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, எப்பவுமே எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் அந்த வீட்டுக்குள்ள வந்தேன். ஆனா நீங்க அந்த வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு அத்தைக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கூடிய சீக்கிரம் உங்களை பத்தி நான் நிரூபிப்பேன். அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, என்ன உன்னால கண்டிப்பா நிரூபிக்கவே முடியாது. ஏன்னா அக்கா காரி என் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கையோட இருக்கா. உன்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, அதையும் பார்க்கலாமே அப்படின்னு சொல்ல, அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருடா, இனிமே அந்த வீட்டுக்குள்ள உன்னால வர முடியாது. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, கூடிய சீக்கிரம் நீங்க யாரு எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத அத்தை கிட்ட நிரூபிச்சு உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தையும் ஒண்ணு சேர்ப்பேன். அத நீங்க பார்க்க தானே போறீங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, உன்னால இனிமே எதுவுமே பண்ண முடியாது. அக்காக்காரியோட கோவத்தை பத்தி நீ பார்த்தும் நீ இப்படி பேசுறன்னா உனக்கு மன தைரியம் அதிகம்தான். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, உண்மை எங்க பக்கம் இருக்கு. அதனால கண்டிப்பா நீ என்னெல்லாம் பண்ணியோ அதை நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அப்ப வில்லி நினைக்கிறாங்க, என்னடா இது, இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வில்லி வந்துட்டு நேரா ஹீரோ கிட்ட அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப ஹீரோ நினைக்கிறாரு, இதே இப்படியே விட்டோம்னா கண்டிப்பா வந்துட்டு அத்தைக்கு ஏதாவது ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அந்த சின்ன மாமியாரால அத்தைய எதுவும் பண்ண முடியல. நம்ம இருந்தோம், அத்தைய பாதுகாத்துட்டோம். நம்ம அந்த வீட்டை விட்டு வெளியில வந்ததுனால அத்தை கண்டிப்பா ஏதாவது ஆபத்துல சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படியாவது அத்தைக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணுமே அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி இந்த வில்லிய பத்தி அத்தை கிட்ட நிரூபிக்கணும். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த முத்து தான். அவன் தான் இந்த மாதிரி ஒரு தப்பான வேலையை பண்ணிட்டு 30 வருஷமா ஒளிஞ்சிருக்கிறான். அவனை ஃபர்ஸ்ட், அவன் தான் இந்த காரியத்தெல்லாம் பண்ணா அப்படிங்கறத அத்தை கிட்ட நிரூபிக்கணும். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அப்புறம் நம்ம மயில் இருக்காருல்ல, அவரு நேரா ஹீரோயின்கிட்ட போயிட்டு, இங்க பாருமா, நீ இப்படி அழுதுகிட்டே இருக்கிறத எங்களால கொஞ்சம் கூட பார்க்காம இருக்கவே முடியல. உன்னைய பார்த்தா எங்க எல்லாருக்குமே ரொம்ப கவலையா இருக்கு. அத்தை ஏன் தான் இப்படி கோவப்படுறாங்களோ தெரியல. உனக்கு மாப்பிள்ளையே ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு ஆசைப்படுற. ஆனா அத்தை தான் இப்படி கோவத்துல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருமா, வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். நீ வீட்டை விட்டு போயிரு, யாருக்கும் தெரியாம. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, அவரு என்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. கண்டிப்பா வந்துட்டு என்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு. அவரு கொடுத்த வாக்க கண்டிப்பா மாற மாட்டாரு. கண்டிப்பா என்னை கூட்டிட்டு போவாரு அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். அப்ப அவர் கேக்குறாரு, இங்க பாருமா, நீ சாப்பிடாம இருக்கிறத எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு, சாப்பிடுமா. ஹீரோயின் சொல்றாங்க, சரி நான் சாப்பிடுறேன் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் மயிலு ஹீரோயினை பார்த்து, பாத்தியா, இதனாலதான் சகல உன்கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இதனாலதான் சகல உன்கிட்ட அவரு காதலிச்சத சொல்லவே இல்லை. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, அவர் என்னை காதலிக்கிறாரு அப்படிங்கிறத எனக்கு ஒரு தடவை உடம்பு சரியில்லாம போனுச்சுல்ல, அப்பவே நான் கண்டுக்கிட்டேன். எப்படியாவது அவர் மனசுல இருக்கிற காதலை வெளியில கொண்டு வரணும்னு நினைச்சேன். நீங்க சொன்ன பிறகுதான் நான் உறுதிப்படுத்திக்கிட்டேன். அவரு என்னை ரொம்பவே காதலிக்கிறாரு. கண்டிப்பா அவர் என்னை கூட்டிட்டு போவாரு. அம்மாவும் எங்களோட காதலை புரிஞ்சுக்கிட்டு என்னை அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. அப்ப மயிலு சொல்றாரு, ஆமா ரேவதி அப்படின்னு. அதுக்கப்புறம் ரேவதி வந்துட்டு, சரிங்க மாமா, அம்மா வந்துட்டு பேசுவாங்க, நீங்க ஏதாவது அவரை பத்தி என்கிட்ட வந்து சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கு மயிலு சொல்றாரு, சரிங்கம்மா அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு சோகமா உட்காந்துருக்காங்க.
வில்லி வந்துட்டு இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எத்தனை நாள் கனவு இப்படி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு, தான் பெத்த பொண்ணு இப்படி வாளாவட்டியா இருக்க போறாளே அப்படின்னு கொஞ்சமாவது அக்கா கரைக்கு கவலை இருக்கா? அவ பெத்த பொண்ணு இப்படி ஆகுறாளே அப்படின்னு கொஞ்சம் கூட அவளுக்கு கவலையே இல்ல. இருந்தாலும் இது எல்லாமே நமக்கு சாதகமா தான் நடக்குது. ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இப்படி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு. இப்ப இதெல்லாம் நடக்கிறத பார்த்துட்டு எப்படி கொண்டாடுறது அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு வில்லி ரொம்பவே சந்தோஷத்தோட இருக்காங்க. அப்போ ஈஸ்வரி நேரா அங்க வராங்க. வந்ததோட வில்லி வந்துட்டு நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா என்னக்கா ரொம்ப சோகமா இருக்கிறத பாக்குற? அவனதான் வீட்டை விட்டு துரத்திட்டியே, அப்புறம் ஏக்கா நீ கவலையோட இருக்க? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, அவனை வீட்டை விட்டு துரத்திட்டேன். ஆனா என் பொண்ணோட வாழ்க்கையை யோசனை பண்ணி பார்த்தாதான் கவலையா இருக்கு. அப்ப வில்லி ஷாக் ஆகி, என்னக்கா அவன் கூட உன் பொண்ணு அனுப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியா? வில்லி ஈஸ்வரி சொல்றாங்க, சேச்சே அப்படியெல்லாம் நான் பண்ணுவேனா? என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவன் கூட கண்டிப்பா என் பொண்ணை அனுப்புறதுக்கு வாய்ப்பே இல்ல. என் பொண்ணு எனக்கு ரொம்பவே முக்கியம். நான் கண்டிப்பா அவன் கூட அனுப்பவே மாட்டேன் அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, அப்புறம் ஏன்க்கா நீ சோகத்தோட இருக்க? ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல சந்திரா, இவ்வளவு நாளும் வீட்டுக்குள்ளே இருந்து எனக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கான். அது தெரியாம நான் இருந்திருக்கனே. வில்லி சொல்றாங்க, அக்கா அத பத்தி நான் உன்கிட்ட சொன்னேன். ஆனா நான் சொல்றது நீ ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்கல. நீ பெரிய விஷயமா எடுத்துக்காம போனதுதான் இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனையில வந்து கிடக்கு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, என் சொந்த தங்கச்சி பொய் சொல்ல மாட்டா அப்படின்னு நான் ஏன் அப்படி நினைக்காம போயிட்டேன்னு தெரியல. என் தங்கச்சி எப்பவுமே பொய் சொல்ல மாட்டா. நான் போய் அவளை சந்தேகப்பட்டுட்டேனே அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, சரிக்கா அதை விடு, இதுக்கப்புறமாவது நான் சொல்றதை கேப்பியா? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, கண்டிப்பா சந்திரா, இனிமே நீ சொல்றத மட்டும்தான் சந்திரா கேட்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு சோகத்துல உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படியாவது அந்த முத்துக்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கணுமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா அந்த முத்து தோப்புல உட்காந்துருக்காரு. அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போனதும் முத்து நேரா ஹீரோவை பார்த்துட்டு, டேய் எதுக்குடா இங்க வந்த? என்ன உன் குடும்பத்தை பிரிச்சதுனால என் குடும்பத்தை எப்படியாவது சேர்த்து வை அப்படின்னு கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க வந்திருக்கியா? அப்ப ஹீரோ சொல்றாரு, உனக்கு கெட்ட கேட்டுக்கு உன் கால்ல விழுகணுமா? உன்னை வெளுத்து வாங்குறதுக்காக தான்டா இங்க வந்திருக்கேன். இதை கேட்டதும் அவருக்கு ரொம்பவே ஷாக்கு. என்னடா சொல்ற? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா, நீ எப்பேற்பட்ட விஷயத்த பண்ணிருக்க, உனக்கு முறையான பதிலடியை கொடுக்கணும்ல. இன்னைக்கு என் குடும்பம் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு நீ தான் காரணம். நீ ஒருத்த மட்டும் உண்மையை சொல்லிட்ட அப்படின்னா கண்டிப்பா என் குடும்பம் ஒண்ணு சேர்ந்துரும். அதுக்கு வில்லன் சொல்றாரு, என்னது உன் குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்கு நான் உதவி பண்ணணுமா? அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்ப ஹீரோ சொல்றாரு, நீ மட்டும் உதவி பண்ணலன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் அவ்வளவுதான். அப்ப முத்து சொல்றாரு, டேய் இங்க பாருடா, உன் குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்கு நான் கண்டிப்பா உதவி பண்ண மாட்டேன். உன் குடும்பம் கடைசி வரைக்கும் இப்படியே பிரிஞ்சு கிடக்கும். அதை பார்த்துட்டு நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, நீ அப்படிதான் நினைச்சிட்டு இருக்க, ஆனா உண்மை இன்னைக்கு வெளுத்து வாங்குறதுல நீ உண்மையை சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையில ஒரு கயிறு எடுத்து அந்த முத்துவ மரத்துல கட்டுறாங்க. இத பார்த்ததும் முத்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ முத்து சொல்றாரு, டேய் இப்ப என்னை விட போறியா இல்லையாடா? என் மருமவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவான், உன்னை வெளுத்து வாங்கிருவான். அப்ப ஹீரோ சொல்றாரு, வரட்டும் வரட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு முத்து சொல்றாரு, இங்க பாருடா என்ன விடுறா. அப்ப ஹீரோ வந்துட்டு கையில ஒரு கட்டையை எடுத்து முத்துவ வெளுத்து வாங்க. அப்ப முத்து சொல்றாரு, ஐயோ என்ன விட்டுரு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இத்தனை நாளும் அத்தைக்கு என்ன பத்தின உண்மை தெரியக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நான் ரொம்ப பொறுமையா இருந்தேன். நீ எப்போ என்ன பத்தின விஷயங்களை அத்தைக்கு தெரியப்படுத்துற மாதிரி பண்ணீங்களோ அப்பவே உங்களை வெளுத்து வாங்கி உண்மையை சொல்ல வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப சொல்றியா இல்லையா? உடனே முத்து சொல்றாரு, அடிக்காத அடிக்காத நான் சொல்லிடுறேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ வந்துட்டு முத்துவோட கைய தலை கட்டி நேரா ஈஸ்வரியோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. முத்து சொல்றாரு, இங்க பாருடா என்ன விட்றா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, உன்னை விட்டா உண்மையை சொல்லுவியா? மாட்டியல்ல, அதனாலதான் கையோட புடிச்சு இழுத்துட்டு போறேன். நீ வந்து அந்த சண்முகம் என்ன சொன்னாரோ அது எல்லாத்தையுமே சொல்ற. சண்முகத்தோட இறப்புக்கு கூட நீ தான் காரணம் அப்படிங்கறத சொல்லி ஆகணும், இல்லைன்னா உனக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அப்போ முத்து நினைக்கிறாரு, ஐயோ இவங்கிட்ட வசமா சிக்கிக்கிட்டமே அப்படின்னு முத்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப ஹீரோ வந்துட்டு முத்துவை இழுத்துட்டு வரத வில்லி பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ வில்லி நேரா ஐயோ
அக்கா காரிக்கிட்ட ஒருவேளை உண்மையை சொல்றதுக்காக இந்த முத்துவை பிடிச்சு இழுத்துட்டு வரானோ? அப்படியா இருந்தா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிருமே அப்படின்னு வில்லை நேரா ஹீரோ வந்து தடுக்கிறாங்க. ஏய் நில்லு, இப்ப எதுக்கு நீ மாமாவை பிடிச்சு இப்படி இழுத்துட்டு வர? மாமா என்ன மாமா இதெல்லாம்? முத்து சொல்றாரு, மருமவளே என்னை காப்பாத்த மருமவளே வாங்கிட்டேன். இவன் ஏசரி கிட்ட உண்மையை சொல்றதுக்காக பிடிச்சு இழுத்துட்டு வரான். நான் மட்டும் உண்மையை சொல்லிட்டா அதுக்கப்புறம் இவங்க 2 பேரோட குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துரும். வில்லி சொல்றாங்க, ஏய் என்னடா இவனை வச்சு உண்மையை சொல்ல வச்சு குடும்பத்தை சேர்த்தரலாம் அப்படின்னு நினைக்கிறியா? இங்க பாரு, நான் இருக்கிற வரைக்கும் அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இதுல தலையிடாதீங்க, உங்களுக்கு இந்த விஷயத்த பத்தி தெரியாது. அப்ப வில்லி கேக்குறாங்க, என்ன தெரியாது? இவராலதான் என் அம்மா இறந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றியா? இங்க பாரு, எல்லாமே எனக்கு தெரியும். எங்க அம்மா இவராலதான் இறந்தாங்க அப்படின்னு. இருந்தாலும் எனக்கு இது பெரிய விஷயம் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் என் புருஷன் நம்பர் 1 ஆகணும். அதுக்கு இடையில என்ன நடந்தாலும் எனக்கு கவலையே இல்ல. ஹீரோ நேரா வில்லிய பார்த்து, சீ உனக்கு வெக்கமாவே இல்லையே, எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு இவ்வளவு சாதாரணமா பேசுற? இங்க பாரு, உங்க அம்மா இறந்ததுக்கு காரணம் இவன் தான். அது தெரிஞ்சும் அமைதியா இருக்கிறியா? உன்ன மாதிரி பொம்பளையே இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, மரியாதையா என் மாமாவை விடு. அப்ப ஹீரோ வந்துட்டு, விட மாட்டேன், அத்தை கிட்ட இவனை வச்சு உண்மையை சொல்லிட்டு தான் இந்த இடத்த விட்டு போவேன் அத்தை அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துக்கு ஈஸ்வரி வராங்க. வந்துட்டு, டேய் உன்னதான் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேனே, இன்னும் தைரியத்தோட வீட்டுக்குள்ள வர. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை ஒரு உண்மைய உங்ககிட்ட நிரூபிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன், அதுவும் இந்த முத்து மூலமா. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா இது எல்லாமே சூழ்ச்சி, இவனை ஏதோ அடிச்சு உண்மையை சொல்ல வைக்கிறதுக்காக இப்படி பண்றான். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கத்த, இந்த விஷயம் உங்க தங்கச்சிக்கு கூட தெரியும், தெரிஞ்சும் தான் அமைதியா இருக்காங்க. இந்த அளவுக்கு கொடூரமானவங்களா இருப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாருங்க என்ன நடந்துச்சு, இப்ப எதுக்கு நீ இவனை தேவையில்லாம இந்த இடத்துல கொண்டுட்டு வர? நீங்க 2 பேருமே எனக்கு பகையாளி தான், இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கத்த, இத்தனை நாளும் பாட்டி சிவகாமி இறந்ததுக்கு பாட்டி தான் காரணம் அப்படின்னு நீங்க பாட்டி மேல எவ்வளவு ஆதங்கத்தோடையும் கோவத்தோடையும் இருந்தீங்க. ஆனா பாட்டிக்கே இதுக்கும் சம்மந்தமே இல்ல அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, டேய் என்னடா புது கதை கட்டுறியா? அப்ப ஹீரோ சொல்றாரு, புது கதையெல்லாம் கட்டல, நான் உண்மையதான் சொல்றேன். இத்தனை நாளும் பாட்டி சிவகாமி இறந்ததுக்கு பாட்டி தான் காரணம் அப்படின்னு நினைச்சீங்கல்ல, பாட்டி காரணம் கிடையாது, இதுக்கு முழுக்க முழுக்க இந்த முத்து தான் காரணம். டேய் உண்மையை சொல்லுடா அப்படின்னு சொன்னதும் முத்து நேரா வில்லிய பார்க்க, வில்லி சொல்லாதீங்க மாமா அப்படின்னு சைகை காட்ட, அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணாலும் சரி இன்னைக்கு அத்தை கிட்ட இவங்க உண்மையை சொல்லிடுவாங்க அப்படின்னு நேரா முத்து கிட்ட உண்மையை சொல்லு அப்படின்னு சொன்னதும் முத்து நேரா ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி என்ன மன்னிச்சிரு ஈஸ்வரி, இது மாதிரி உங்க அம்மா சிவகாமி இறந்ததுக்கு நான் தான் காரணம், நான் தான் அவகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணேன், இதனால டென்ஷன் ஆன அவ என்னை வந்துட்டு அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டு பஞ்சாயத்தை கூட்டுறேன் அப்படின்னு சொன்னா. அவ மட்டும் உயிரோட இருந்தா எனக்கு பெரிய பிரச்சனை ஆகிருமே அப்படின்னு நினைச்சு அவளோட சாப்பாட்டுல ஒரு விஷயத்த கலந்த, இதனால அவ இறந்துட்டா. மறுநாள் நடந்த அந்த நகை திருட்டு அவ மேல பழி விழுந்ததும் அவ இறந்ததும் எல்லாரும் அப்படி நினைச்சுக்கிட்டாங்க. அதுதான் எனக்கு சாதகம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் அமைதியா இருந்தேன். ஆனா சண்முகம் வந்துட்டு ரிப்போர்ட்ஸ கொண்டுட்டு வந்தான். ஆனா அந்த ரிப்போர்ட்ஸ யாருக்கிட்டையும் கொடுக்க விடாதபடி அந்த ரிப்போர்ட்ஸ நான் ஒழிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து பரமேஸ்வரி தான் சிவகாமியோட இறப்புக்கு காரணம் அப்படின்னு சொன்னாங்க. அத எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டேன். இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு பேரதிர்ச்சி. வில்லி இதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. எந்த விஷயம் இவனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சோமோ அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி இதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. தப்பே பண்ணாதவங்க மேல இவ்வளோ சந்தேகப்பட்டுட்டேனே அப்படின்னு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.